90 days PCOS reversing challengeல இன்னைக்கு டே 16 மார்னிங் எழுந்திரிச்சதுமே ஜாஸ்ட்ரோட ட்ரை ஆம்லா ட்ரிங்க் தான் எடுத்திருந்தேன். இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எக் போகா தான் பண்ணியிருந்தேன். அது ஒன்றும் இல்லை, ப்ரௌன் அவல் எடுத்துக்கோங்க, அது கூட கொஞ்சம் வாட்டர் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி சோக் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் இன்னைக்கு 3 எக்ஸ் எடுத்தேன், ஒரு ஹோல் எக்கு யோக்கோட எடுத்திருந்தேன். ஒரு பேனில் கொஞ்சோண்டி ஆலிவ் ஆயில், அதுக்கு பிறகு இந்த மாதிரி கடுகு அந்த மாதிரிலாம் போட்டுட்டு ஆனியன், கேப்சிகம், அது கூட நம்ம பீட் பண்ணி வச்சுருந்த எக்கையும் போட்டு ரொம்ப மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் போகாவையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் சால்ட் அண்ட் கொரியாண்டர் லீஃப் போட்டிங்கன்னா செமையான எக் போகா ரெடி. அண்ட் செம டேஸ்டி அண்ட் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு விஷயம். இது ஈவினிங் டின்னருக்கு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அண்ட் ஆஃப்டர்நூன் கொஞ்சோண்டி ரைஸ், பன்னீர், டூனா ஃபிஷ் குழம்பு அண்ட் கேபேஜ், பீன்ஸ், கேரட் பொரியல் தான் எடுத்திருந்தேன். எனக்கு செம்ம ஃபில்லிங்காக இருந்துச்சு. இப்போ நான் என்ன பிளான் பண்ணலான்னு இருக்கேன்னா 3 மீல்ஸில் 2 மீல்ஸ் கம்ப்ளீட் ப்ரோட்டீன் நல்லா ரிச்சாக இருக்கிற மாதிரியும் ஒரு மீல் ஃப்ரூட்டாக எடுக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு சீட்ஸு, நட்ஸு அண்ட் டேட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு என்னோட ஃபர்ஸ்ட் டைம் ஸ்பியமண்டியும் குடிச்சிட்டு ஈவினிங் போல் ஃப்ரூட்ஸ்க்கு இன்றைக்கி ஆப்பிள் அண்ட் ஆரஞ்சு எடுத்துருந்தேன். அண்ட் என்னோட செகண்ட் டைம் ஆஃப் ஸ்பியமண்டியும் குடிச்சு முடிச்சுட்டு நைட் கேமமைல் டீயும் குடிச்சிட்டு என்னோட டே ரொம்ப ஹாப்பியாக முடிச்சிட்டேன். அண்ட் இது நம்மளோட ஜாஸ்ட்ரோ ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸோட ரிவ்யூஸ் தான். ஸோ நிறைய பேருக்கு பீரியட்ஸ் ரெகுலரைஸ் ஆகிருக்கு, ப்ரெக்னென்ட் ஆகிருக்காங்க, நம்மளோட காம்போ இன்டேக் பண்ணி நீர்க்கட்டியோட சைஸை கம்மி பண்ணியிருக்காங்க, தைராய்டை ரிவர்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணால் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. பாய், நாளைக்கு பார்க்கலாம்.